இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த அப்பாக்காக நீ சொன்ன பேச்ச கேட்பேனோ, கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டேனோ எனக்கு தெரியுமா? ஆனா அந்த ககனுக்கு தான் இது புரியவே மாட்டேங்குது. அவனுக்கு நீதான் புரியுற மாதிரி சொல்லணும். எல்லைய மீறி உன்கிட்ட வந்தான்னா நீ தைரியமா அடி. உன் பின்னாடி நான் இருக்க. நீ அவனை அடிப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுமா? வாக்கு கொடுக்கறேன் சித்தி. இந்த ஒரு அடியால அந்த பூமி கதையை நான் முடிச்சு காட்டுறேன். அந்த ககனையும் ஒரேடியா பூமிக்குள்ள புதைச்சிடுறேன். அம்மா, நான் உங்களை தான் கேட்கிறேன். பூமி கிட்ட நீங்க பேசவே இல்லைனாலும் பரவாயில்லம்மா. ஆனா நீங்க அவகிட்ட பேசும்போது அவங்க யாராவது பார்த்து பிரச்சனை பண்ணி உங்களை அவமானப்படுத்தினா என்னால தாங்க முடியாதுமா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அந்த மாதிரி எதுவும் நடக்காதுடா. நான் அவகிட்ட ஜாக்கிரதையா பார்த்து பேசுறேன். ப்ராமிஸ். என்னம்மா, அந்த ககனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு மனசு வரல? தங்க வச்சு உனக்கு சாப்பாடு போட்டாங்கிற விசுவாசம் உன் மனசுல அப்படியே நின்னு போச்சுல? நீ காட்டுற இந்த நன்றி விசுவாசத்தால அப்பாவோட மானம் போச்சுன்னா உனக்கு பரவாயில்லையாமா? ஐயோ, அப்படி பேசாதீங்க அங்கிள். உங்களை விட எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்லை. அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணு. எல்லைய மீறினான்னா அந்த ககனை அடிப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். அது இல்ல பூமி. நீங்க இருங்க மாமா. இங்க பாரு பூமி, நாங்க சரிசமமா பார்த்தாலும் சொந்தக்காரங்களுக்கும் வெளியாளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நீ இப்போ நிரூபிச்சு காட்டியிருக்க. என்ன நினைச்சு நீ? என் மாமா என்ஜாய் பண்றதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்றாருன்னு நினைச்சியா? அபூர்வா, ஏன் இந்த விஷயத்தை பெருசுபடுத்துற? பூமிக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல? நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் மாமா. ஒரு விஷயம் தெரியலனா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நக்ஷத்ராக்கும் சேர்த்து சொல்றேன், உங்க மேல யாரு பழி போட்டாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது. சரி, கொஞ்சம் அமைதியா. நீங்க பாருமா, என் சோபா சந்திரா பிரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவா நான் அவ்வளவு குடிக்கவே மாட்டேன். அவ பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா நான் அவளை மறக்கிறதுக்காக நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அபூர்வா என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறத நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேம்மா. ஆனா இந்த மாதிரி ஒகேஷன்ஸ்ல என் சோபா சந்திரா இல்லைங்கிற வேதனையை மறக்கிறதுக்காக குடிக்கிறேனே தவிர என்ஜாய் பண்றதுக்காக இல்லம்மா. சாரி அங்கிள், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசிட்டேன். இப்ப நான் குடிக்கிறதுல அப்படி என்ன தப்பாயிட போகுது? நான் தான் சொன்னேன்லம்மா, பொதுவா குடிச்சோம்னா கடந்த கால ஞாபகங்கள் அதிகமாகும். அபூர்வா ஆண்டி அப்ப நடுவுல வந்தாங்க. இல்லனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த விஷயம் கூட இதுதான் அங்கிள். நம்ம பலவீனத்துக்கு காரணத்தை அடித்தளமா போடுவோம். அந்த காரணத்தை தான் எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருந்து நம்மளுடைய பலவீனத்தை இன்னும் அதிகமாக்கிடுவோம். ஆமா, உங்க மனசு முழுக்க சோபா சந்திராவே இருக்கும்போது அதே மனசுக்கு நீங்க எதுக்காக இந்த மதுவை கொடுக்கறீங்க?
சோபா சந்திராவோட பேரை சொல்லி செய்யற எந்த கெடுதலா இருந்தாலும் அது தப்புதான்னு புரிய வைக்கிற மாதிரி நல்ல சிறப்பா சொல்லிட்டேம்மா. இன்னிலிருந்து நான் இதை குடிக்க போறதே இல்லை. தேங்க்யூமா. புரிஞ்சிருச்சா அப்பூர்வா? மம்மி, நல்லவங்களுக்கு நல்ல விதமா எடுத்து சொன்னா கெட்ட விஷயத்த விட்டுடுவாங்க. ஆனா கெட்டவங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் நல்லத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்பவே நல்ல விதமா திட்டியிருக்கால. இதுக்கு அவ இழுத்து 4 அரை விட்டு இருந்தா கூட நல்லா இருந்துக்கும்னு தோணுது. சித்தி, உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ வச்சுக்காத. சீ. உன் மம்மியை பாரு, கைய முறுக்கிக்கிட்டு எப்படி போறான்னு. நீயும் உங்க அம்மா மாதிரி ஆயிடாத. பூமி எந்த மாதிரி நடந்துக்கிறாளோ அதே மாதிரி நடந்துக்க. அப்பதான் பூமி பேச்ச கேட்ட மாதிரி உன் அப்பா உன் பேச்சையும் கேட்பாரு. இதுக்கப்புறம் டாடி பாராட்டுற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பத்தினதா தான் இருக்கணும். நான் சொல்றதுதான் டாடி கேட்கணும். ஓஹோ, அங்கிள் குடிய நிப்பாட்ட வச்சிட்டேங்கிறது தானே உன்னோட கவலை? அதுக்கு நான் ஒன்னும் கவலைப்படல. அப்புறம் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அங்கிள் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருங்கிறது தான் உன்னோட ஃபீலிங். எங்க பாரு, ஒருத்தவங்க மனசுக்கு நம்மள பிடிக்கணும்னா உடனே துணியை துவைக்கணும், பாத்திரத்தை எல்லாம் கழுவணும் அப்படின்னு நினைக்க கூடாது. முதல்ல அவங்களோட மனசு என்னன்னு நம்ம மனசால தெரிஞ்சுக்கணும். அதுவும் இவ்ளோ அற்புதமான டயலாக் எல்லாம் ஈகோவால நிறைஞ்சிருக்கிற ஓ மனசுக்கு புரியவே புரியாது. இப்ப என்ன, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீ கழுவ போற அதானே? வா கழுவு. நீ எப்படிதான் கழுவுற நானும் பாக்குறேன்.